சொல்கிறாங்க என்கவுண்டர்ஸ்லாம் ஃபேக் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அப்படி ஃபேக் என்கவுண்டர் பண்ணுறதுல போலீஸ்க்கு என்ன லாபம் இருக்குது அதில்? இப்போ இந்த மாதிரி முக்கியமான பெரிய ரவுடிகள்லாம் இருக்காங்களா மேடம், இவங்களோட வந்து காவல்துறையை சேர்ந்த சில அதிகாரிகள்லாம் தொடர்புலேயே இருப்பாங்களா? இப்போ எதுவும் காவல்துறைக்கு முழு சுதந்திரங்கிறது இருக்கா இல்லையா? டிஜிபி ஆஃபீஸ் அட்டாக் பண்ணக்கூடாதுன்னு 310 மஸ்கட் அந்த ஒரு பெரிய துப்பாக்கி இருக்கும், அதை எடுத்து சுட்டுருக்குறாங்க. இல்லை, ரவுடிகளுக்கு உறுதுணையாக போலீஸ் போய் நம்ம நிற்க மாட்டோம், நீங்கள் வந்து பிஎஸ்பி லீடரை வெட்டுங்க குத்துங்க அப்படின்னா வந்துட்டு போலீஸ் அவங்கள சப்போர்ட் பண்ணிட்டு நிற்கிறாங்க உறுதுணையா. த்ரெட் யாருக்கு இல்லை? எல்லா தலைவர்களுக்கும் தான் இருக்குது. சிஎம்க்கே த்ரெட் இருக்குது. மேடம், இந்த கூலிப்படைங்கிறது வந்து காவல்துறையினால கட்டுப்படுத்த முடியுமா முடியாது? எல்லாம் வெட்டுனா ஒரே வெட்டல அப்படியே சாகணும், அந்த மாதிரி ட்ரெயின்டு பர்சன். ஏன்னா மைக்கிலே சொல்லுவாங்க, ரவுடிசம் பண்ணானா கை காலை உடைச்சிரு, கையை ஒரு உட உடைக்காது 2 உட உட, அவன் கத்தியே பிடிக்க கூடாது, நம்ம பீரியட் வரையும் அவனுக்கு ஆறவே கூடாது, அவன் எழுச்சி நடக்கவே கூடாதுன்னு சொல்லுவாங்க. அவ்வளோ தைரியமான ஆஃபீஸர். கத்தியை எடுத்து வந்துட்டு ஒருத்தன் வெட்டுறான் அப்படின்னு சொன்னால் அவன் ட்ரெயின்டு பர்சன் வெட்டுறான், நீ கத்தியை கொடுத்து பார்த்துக்கிட்டே இருன்னு சொல்லுவாங்களாம். ஃபர்ஸ்ட் அப்படி தான் ட்ரைனிங் கொடுப்பாங்களா. சாதாரணமாக அவன் ஜெயிலுக்கு வந்து அசால்ட்டாக உள்ளே போயிடுறான், உள்ளே போய் பெரிய ரவுடியாக எப்படி வெளியே வரான் மேடம்? கெத்து காட்டுறதுக்கும் போவானுங்க, நான் பெரிய ரவுடிங்கிற மாதிரி கெத்து இந்த வாலிப பசங்களுக்கு. அப்புறம் பணத்துக்காக போவான், இல்லை ஜாதிக்காக போவான், ஏன் ஜாதிக்காரனை வெட்டிட்டான்னு போவான், இல்லை உறவுக்காக போவான், நண்பனுக்காக ஏற்றிட்டு போவான். பிரிவென்டிவ் அரெஸ்ட் ஒரு ஆட்சி மாறும்போது இல்லை அதிகாரிகள் மாறும்போது இவங்க மாற்றி மாற்றி அவன் திருந்திருந்தாலும் கேஸை போடக்கூடாது. நம்ம கத்தி எடுத்தவன் கத்தியால சாவான்னு சொல்லிட்டு தானே. நெவரெஸ்ட் தமிழ் நேயர்களுக்கு அன்பு வணக்கங்கள். முன்னாள் காவல்துறை அதிகாரி அனுசியா நம்முடன் இணைந்திருக்கிறார். மேடம் வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் மேடம். சமீப காலமாகவே சட்டம் ஒழுங்கை பற்றி, ஆளுகின்ற அரசை பற்றியும் எதிர்க்கட்சிகள் நிறைய விமர்சனங்கள்லாம் வைக்கிறாங்க. நீங்கள் ஒரு காவல்துறை அதிகாரியாக இருந்து ஓய்வு பெற்றிருக்கீங்க. இப்போ இதில் என்ன சந்தேகங்கள், நிறைய விமர்சனங்கள் வருது அப்படின்னா, ரவுடிகளுடைய உருவாக்கமே வந்து காவல்துறை தான் முக்கிய பங்குங்கிற மாதிரி விமர்சனங்கள்லாம் வருது. ரவுடிகளை உருவாக்குறதே போலீஸ் தானா? அதாவது ஆட்சி வந்துட்டு எந்த ஆட்சி இருந்தாலும் எதிர்கட்சி வந்து அந்த விமர்சனம் பண்ணுறது வந்துட்டு இது வந்துட்டு இயற்கை தான். ஆனால் போலீஸ் வந்துட்டு ட்ரைனிங் கொடுத்து ரவுடிகளை உருவாக்குறாங்க அப்படின்னு நீங்கள் சொன்னால் அது எந்த விதத்தில் நியாயமாக இருக்கும்? இப்போ வந்துட்டு போலீஸ் ட்ரைனிங் காலேஜில் ஏதாவது அவங்களுக்கு வந்து பயிற்சி பள்ளி வச்சு ரவுடிகளுக்கு நாங்கள் என்ன ட்ரைனிங் கொடுக்குறோமா போலீஸு? இது வந்துட்டு எந்த பார்வையில் எந்த கண்ணோட்டத்தில் வந்து நீங்கள் சொல்கிறீங்க போலீஸ் தான் வந்துட்டு ரவுடிகளை வளர்த்து விடுறாங்க அப்படின்னு சொன்னால் அது எந்த கண்ணோட்டம்னு சொல்லுங்கள், அதுக்கு நான் பதில் சொல்கிறேன். இல்லை, விமர்சனங்கள் தான் வருது. விமர்சனம் அது இருக்க தான் செய்யும். ஏன்னா போலீஸ் வந்து சரியான நடவடிக்கை எடுத்தால் ரவுடிகளுடைய ஆக்டிவிட்டீஸ் குறையும் அப்படிங்கிற மாதிரி ஜென்ரலாக பப்ளிக் பேச தான் செய்வாங்க. ஏன்னா இப்போ நடக்கக்கூடிய சம்பவங்கள், ஒரு கொலை வழக்கு, ஆம்ஸ்ட்ராங் கொலை, இதெல்லாம் பார்க்கும்பொழுது நிச்சயமாக போலீஸ் வந்துட்டு சிறப்பாக பணிபுரிந்தா இந்த மாதிரி கொலைகள்லாம் நடக்காதே அப்படின்னு சொல்லிட்டு பப்ளிக் பேசுறதுல ஒன்றும் தப்பு கிடையாது. அதே சமயத்தில் இன்னும் விஜில் தான் வேணும். இன்னும் வந்துட்டு நம்ம போலீஸ்க்கு புலிப்படைகளை கண்ட்ரோல் பண்ணுற அளவுக்கு அதிகாரிகள் வந்துட்டு அவங்கள வந்து நம்ம சபார்டினேட்ஸை இன்னும் தைரியமாக வேலை செய்ய விடணும். இந்த மாதிரி வந்துட்டு இப்போ இருக்கக்கூடிய இவங்க சொல்கிறாங்க என்கவுண்டர்ஸ்லாம் ஃபேக் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அப்படி ஃபேக் என்கவுண்டர் பண்ணுறதுல போலீஸ்க்கு என்ன லாபம் இருக்குது அதில்? இல்லை போலீஸ்க்கும் வந்துட்டு இப்போ ரவுடிகளுக்கும் ஏதாவது பிரச்சனையா? கிடையாது. இன்னைக்கு ஆம்ஸ்ட்ராங் வந்துட்டு இல்லை, போலீஸ்க்கு லாபம்னு சொல்லலை மேடம். இப்போ என்னன்னா, இப்போ அந்த குற்றவாளியை வந்து என்கவுண்டர் பண்ணிட்டாங்க, ஆனால் அவன்கிட்ட இருந்து நிறைய உண்மைகள் வர வேண்டியிருக்கு. முக்கியமான தலைவர்கள்லாம் மாட்டுவாங்க, அதுக்கு முன்னாடியே அவனை கொன்னுட்டீங்க, என்கவுண்டர் பண்ணிட்டீங்க அப்படிங்கிற விமர்சனங்கள் தான் வைக்கிறாங்க. இல்லை வந்துட்டு நம்ம போய் அவனை வந்துட்டு கொன்று இந்த மித்த வந்துட்டு அரசியல் தலைவர்கள் அதில் இன்வால்வ் ஆகியிருக்காங்க அவங்களெல்லாம் மறைக்கணும் அப்படிங்கிறதுக்காக போய் நம்ம இவனை கொல்லலை. ஏன்னா இன்னும் வந்துட்டு நிறைய குற்றவாளிகள் இருக்கிறாங்க, இன்னும் புலன் விசாரணையில் நிறைய குற்றவாளிகள் வரதான் போகிறாங்க. ஏன்னா இப்போ தானே வந்துட்டு ஆரம்ப கட்டத்தில் இருக்காங்க புலன் விசாரணை. இப்போ அந்த குற்றவாளி ஏற்கனவே வந்துட்டு நிறைய மர்டர் கேஸில் சம்மந்தப்பட்டவன், அவன் வந்துட்டு தப்பிச்சு போகிறான், இல்லை போலீஸ் அட்டாக் பண்ணுறான். அதாவது ப்ரைவேட் டிஃபென்ஸ்ன்னு சொல்லிட்டு செல்ஃப் டிஃபென்ஸ், நம்மளுடைய தற்காத்து கொள்வதற்கு, ஈவன் போலீஸ்க்கு மாத்திரம் இல்லை பொதுமக்களுக்கும் நமக்கு வந்துட்டு தற்காத்து கொள்வதற்கு, சட்டத்தில் ஒருவனை கொல்வதற்கு, நம்மளை கொல்ல வந்தால் அவனை கொல்றதுக்கு இடம் இருக்குது. அதனால தான் அதை தான் பண்ணுறாங்களே தவிர இல்லை இவனை கொன்னுட்டா உடனே இந்த என்டையர் கேஸில் உள்ள பெரிய வந்து தலைகள் எல்லாம் மூடி மறைச்சிடலாம் அப்படிங்கிற காரணமே இருக்காது. ஏன்னா மித்த குற்றவாளிகள் இருக்காங்கல்ல.
மித்த குற்றவாளிகள் வந்துட்டு இருக்காங்க, இன்னும் கண்டுபிடிக்க போறாங்க, மித்த குற்றவாளிகள் வர போறாங்க. அதனால அந்த மாதிரி இருக்காது. இந்த மாதிரி இவெல்லாம் வந்து ரொம்ப ஹீனியஸ் கிரைம்ஸ். இந்த மாதிரி வந்து ஒரு 4-3 வந்துட்டு மர்டர் கேஸ்ல இன்வால்வ் ஆயிட்டு தப்பிச்சு வெளியில வந்து பெயிலில் வந்து மறுபடியும் அது ஒரு ப்ரொஃபஷனல் அஃபண்டர்ஸ். இவங்கெல்லாம் அந்த கில்லர்ஸ் எல்லாம் சடனா போய் ஒருத்தன் வந்துட்டு ஒருத்தனை கொலை பண்ண மாட்டான். இந்த மாதிரி ப்ரொஃபஷனல் அஃபண்டர்ஸ் இவன் வந்து ட்ரெயின்டாக இருக்கும். அதுலேருந்து தப்பிச்சு நிறைய சட்டங்கள் லூப் ஹோல்ஸை வச்சு சட்டங்களில் உள்ள ஓட்டைகளை வச்சு அவன் வெளியில் வர்றதுக்கு அவன் ஏற்கனவே வந்துட்டு அவன் அனுபவப்பட்டதுனால தான் நிச்சயமாக இன்னைக்கு 3 மர்டர் 4 மர்டர் கேஸில் இன்வால்வ் ஆகிட்டு மறுபடியும் இன்னொரு மர்டர் கேஸில் இன்வால்வ் ஆகுறான். இப்போ இந்த மாதிரி முக்கியமான பெரிய ரவுடிகள்லாம் இருக்காங்களா மேடம், இவங்களோட வந்து காவல்துறையை சேர்ந்த சில அதிகாரிகள்லாம் தொடர்புலேயே இருப்பாங்களா எப்போதும்? அப்படி இருக்க மாட்டாங்க. ரவுடிக்கும் போலீஸ்க்கும் தொடர்பு அப்படின்னு சொன்னால் நிச்சயமாக வந்துட்டு லிஸ்ட் இருக்கும். இப்போ எங்களுக்கு வந்துட்டு இப்போ ரவுடிஸு இப்போ என்ன டிசி கேடி இந்த மாதிரி நாங்கள் லிஸ்ட்டு ஹிஸ்ட்ரி ஷீட்டு எல்லாமே இருக்கும். எதுக்காக அவங்களோட லிஸ்ட் எங்களுக்கு இருக்குது? நாளைக்கு இவனுடைய வந்து ஆக்டிவிட்டீஸ் பார்ப்பாங்க. ஏன்னா இதுக்குன்னா ஓசிஐயுன்னு ஒரு யூனிட்டே இருக்குது. ஆர்கனைஸ்டு கிரைம் வந்துட்டு யூனிட் இன்டெலிஜென்ஸ் வந்துட்டு ஒரு செக்ஷனே இருக்குது. இதில் ஓசிஐன்னு சொல்லுவாங்க, ஆர்கனைஸ்டு கிரைம் இன்டெலிஜென்ஸ் யூனிட்னு சொல்லிட்டு நம்ம 2010 தொடங்கியிருக்காங்க. அதில் வந்துட்டு ஒரு டிஐஜியோட கண்ட்ரோலில் இருப்பாங்க. அவங்க நேரடி பார்வையில் ஒரு இன்ஸ்பெக்டர் இருப்பாங்க, ஒரு எஸ்ஐ ஹெட் குவார்ட்டர்ஸில். அவங்க 3 டிஸ்ட்ரிக்ட் இருக்கும் ஒரு டிஐஜிக்கு. அவங்கள்ட்ட ஒவ்வொரு டிஎஸ்பிக்கும் இந்த போலீஸ் இருப்பாங்க. அவங்க வந்து இன்டெலிஜென்ஸ் கலெக்ட் பண்ணுவாங்க. இந்த மாதிரி வந்துட்டு ரவுடிஸ் பெரிய வந்து இந்த மாதிரி கூலிப்படைகள், அப்புறம் வந்துட்டு ட்ரக் வந்துட்டு நம்ம ஸ்மக்லர்ஸ் இருப்பாங்க, அப்புறம் பெண்கள் டிராஃபிக்கிங் பண்ணி கடத்துவாங்க, அந்த மாதிரி மணல் கொள்ளை, இந்த மாதிரி வந்துட்டு பெரிய ஆர்கனைஸ்டு கிரைம்ஸ் வந்துட்டு இன்டெலிஜென்ஸ் கலெக்ட் பண்ணி அவங்க வந்துட்டு டிஐஜிக்கு சொல்லி அதை அவங்கள வந்துட்டு பிடிப்பாங்க. ரெண்டாவது விவிஐபிஸ் இருக்காங்க, இல்லை சாரி விஐபிஸ் இருக்காங்க. இப்போ வந்து எம்எல்ஏஸ் எம்பிஸ் இந்த மாதிரி அவங்களுக்கும் வந்துட்டு உயிருக்கு ஆபத்து இருக்குது அப்படிங்கிற இன்டெலிஜென்ஸை கலெக்ட் பண்ணுவாங்க. இந்த மாதிரி கூலி படைகளால் அப்படிங்கிற மாதிரி கலெக்ட் பண்ணி கொடுப்பாங்க. அதை வந்து ப்ரிவென்ட் பண்ணுவாங்க. அந்த யூனிட்டே இருக்குது இங்கே. அது வந்து இப்போ லோக்கல் போலீஸ்க்கும் அவங்க சொல்லுவாங்க இன்டெலிஜென்ஸ் கலெக்ட் பண்ணி. அதனால வந்து போலீஸ் வந்து தொடர்பு இல்லாத அவன் ரெக்கார்டு மெயின்டைன் பண்ணுவாங்க. ஏற்கனவே வந்துட்டு அவன் ஆல்ரெடி கேஸில் இன்வால்வ் ஆகிருப்பான். நிறைய அவன் வந்து இப்போ ட்ரையல் போயிட்டு இருக்கும் சில சமயம் குற்றவாளிகள். இதெல்லாம் இருக்கும்போது போலீஸ் எப்படி தொடர்பு இல்லாமல் அவங்களோட இருக்க முடியும்? போலீஸுக்கும் இப்போ திருடர்களோ இல்லை வந்துட்டு ரவுடிஸ் இந்த மாதிரி கூலிப்படியோ இவங்க வந்து ஆல்ரெடி ஒரு கேஸில் இன்வால்வ் ஆகும்போது அவங்க போலீஸ் ரெக்கார்டுக்குள்ளே வராங்க. அப்போ அவங்கள ப்ரிவென்டிவ் அரெஸ்ட் போடுவாங்க. சப்போஸ் எந்த குற்றவாளி விடுதலை ஆகிருக்கிறான், இல்லை எந்த குற்றவாளி பெயிலில் வந்திருக்கான், மறுபடியும் வந்துட்டு வேற எங்காவது கூலிப்படை ஆப்ரேட் பண்ணுறானா அப்படிங்கிறதுக்கு ஒரு வாட்ச் அண்ட் விஜில் அப்படிங்கிற மாதிரி ஒரு செக்ஷன் அவங்கள ஒரு வாட்ச் பண்ணிகிட்டே இருப்பாங்க. அவங்கள வந்துட்டு என்ன அவங்க ஆக்டிவிட்டீஸை வந்துட்டு அவங்க அந்த ஃபாலோ அப் ஆக்ஷன் இருக்கும். அவங்க வெளியில் வரும்பொழுது அவங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்கிறதுக்கு அதுக்குன்னு ஒரு தனி டிபார்ட்மெண்ட்டே இருக்குது. அதனால வந்துட்டு அவனை வந்து யாருமே கண்காணிக்காம போலீஸ் கண்காணிக்க மாட்டோம். அவன் வீட்டில் போய் விசிட் பண்ண மாட்டோம். அவன் ப்ரெசென்ட்ல இருக்கிறானா, இல்லை வேற ஏதாவது தொழில் பண்ணுறானா, இல்லை திருந்திட்டானா, இல்லை வேற மறுபடியும் ஏதாவது கேங்கோட வந்து சம்மந்தப்படுத்திக்கிட்டு வேற ஏதாவது கேங்க் ஆப்ரேஷன் பண்ணிட்டு இருக்கானா, இதை வந்துட்டு போலீஸ் வந்துட்டு வாட்ச் பண்ணிக்கிட்டு தான் இருப்பாங்க. அவனோட தொடர்பில் தான் இருப்பாங்க. அவனை போய் விசிட் பண்ணுவாங்க, வீட்டில் பார்ப்பாங்க, செக் பண்ணுவாங்க. ஈவன் நைட் ரவுண்ட்ஸ் போலீஸ் போகும்போது அவன் வீட்டில் இருக்கானா, அவன் என்ன பண்ணிட்டு இருக்கிறான், இல்லை வேற எங்கேயாச்சும் ஆப்ரேட் பண்ணுறானான்னு சொல்லிட்டு பார்த்துட்டு தான் இருப்பாங்க. அதனால போலீஸ்க்கும் எங்களுக்கும் திருடர்களுக்கும் எங்களுக்கும் சமுதாயத்தில் உள்ள குற்றவாளிகளுக்கும் எப்பயுமே தொடர்பு இருக்கும். மேடம், இப்போ சாதாரணமாக வந்து ஒரு சின்ன அதாவது கொலைகள் நடக்குது. ஒரு சில ஊரில் ஒரு கொலை நடக்கும், அது வந்து ஒரு செய்தியாக வரும். அந்த செய்தி தொலைக்காட்சியில் ஒரு செய்தியாக பார்த்துட்டு அதை மறந்துடுவாங்க. ஆனால் இப்போ முக்கியமாக இப்போ இந்த ஆம்ஸ்டாங் போன்ற முக்கியமான விஐபிகள் ஒரு கொலை நடக்குது அப்படின்னா உடனே என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, போலீஸ் எப்படி ஒரு விஷயத்தை 1 மணி நேரத்தில் கண்டுபிடிச்சா எப்படி 1 மணி நேரத்தில் கண்டுபிடிச்சாங்கன்னா ஒரு கேள்வி வைக்கிறாங்க. 1 நாள் கழித்து கண்டுபிடிச்சா ஏன் 1 நாள் கழித்து கண்டுபிடிக்கிறாங்கிற கேள்வி வைக்கிறாங்களே. இந்த ப்ரெஷர் கொடுக்குறாங்கல்ல, இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இல்லை, இப்போ இந்த குற்றவாளிகள் வந்து அவங்க சரண்டர் ஆகிட்டாங்க, இம்மிடியேட்டாக சரண்டர் ஆகிட்டாங்க. அப்போ இன்னொரு போலீஸ் ஸ்டேஷன் லிமிட்டில் கூட போய் சரண்டர் ஆகிட்டாங்க, இல்லை கோர்ட்டில் போய் சரண்டர் ஆகிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. அப்போ இமிடியேட்டாக வந்துட்டு போலீஸ்க்கு வந்துட்டு ஒரு 1 ஹவருக்குள்ளே அக்யூஸ்டெல்லாம் அரெஸ்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னு அடுத்த நாள் பத்திரிக்கையில் வரப்போகுது. இப்போ சப்போஸ் சில சமயத்தில் இங்கே ஆப்ரேட் பண்ணிவிட்டு எங்கேயாச்சும் ஒரு வெளியூருக்கு போய் மறைஞ்சிடுறாங்க, இல்லை கண்டுபிடிக்க முடியாத ஒரு லாட்ஜஸ்ஸு, இல்லை வந்துட்டு வேற ஏதாச்சும் குற்றவாளிகளுக்கு அடைக்கலம் கொடுக்கக்கூடிய ஈவன் அவங்க வழக்கறிஞர் கூட இருப்பாங்க, அங்கே கூட சில சமயம் மறைச்சி வச்சிருவாங்க, இல்லை வெளியூருக்கு போயிடுவாங்க டக்குன்னு. இப்போ வந்து ஒரு நார்த் இந்தியன் நீங்கள் ஆப்ரேட் பண்ணுறான்னா நம்ம வந்து யாருன்னு அனலைஸ் பண்ணுறதுக்குள்ளேயே அவன் ட்ரெயின் ஏறி போயிடுவான்.
அதுக்குள்ள ஒரு 1000 கிலோமீட்டர் போயிடுவாங்க. அப்போ நம்ம குற்றவாளிகளை கண்டுபிடிக்கிறது லேட்டு தானே ஆகும். அப்புறம் நம்ம தகவல் வச்சு அவன் எங்க போனா யாரு அந்த மாதிரி வச்சு நம்ம வந்து சிசிடிவி கேமரா இல்ல போட்டோஸ் இல்ல சாட்சிகளை இந்த மாதிரி பார்த்தேன் இதெல்லாம் வைக்கும்போது அதுக்குள்ள அவன் எஸ்கேப் ஆகி போயிடுவான் ரொம்ப தூரம். இப்போ வெளி மாநிலத்திலேருந்து ஒரு குற்றவாளி இங்கெல்லாம் ரேப் நடந்திருக்குது அந்த மாதிரி, அப்போ வந்து டிலே தான் ஆகும் உடனடியாக குற்றவாளியை கைது செய்யலை. இப்போ டக்குன்னு அவன் வந்து நம்மகிட்ட வந்து சரண்டர் ஆகும்பொழுது உடனே இம்மிடியட்டாக அரெஸ்ட் பண்ணி உடனே ரிமாண்டுக்கு அனுப்பும். அப்போ அடுத்த நாள் ஃப்ளாஷ் இவன் இன்வால்வ் ஆயிருக்கான்னு சொல்லிட்டு வந்துடும். அதுதான் அந்த கேப்பு. 1 ஹவருக்குள்ள கண்டுபிடிக்கிறதும் 1 நாளுக்குள்ள கண்டுபிடிக்கிறதும் இல்லை பல நாட்கள் ஆகிறதும். இன்னும் இவர் ராமஜெயம் அவங்க கேஸ்லாம் இன்னும் கண்டுபிடிக்கவே இல்லை. அப்போ அந்த அளவுக்கு டிலே தானே ஆகுது. குற்றவாளிகள் வந்து ரியல் வந்து உண்மையான குற்றவாளிகள் கண்டுபிடிக்க முடியலன்னா அது டிலே ஆஃப் வந்துட்டு அரெஸ்டிங்கிற மாதிரி. நீங்கள் இந்த நேர்காணல் முன்னாடியே வந்து ஒரு வார்த்தை சொன்னிருந்தீங்க, முழு சுதந்திரமாக வந்து வேலை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. காவல்துறை அதிகாரிகள் இதுவரைக்கும் நீங்கள் உங்களோட எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கட்டும் இப்போ நீங்கள் பார்க்குறதா இருக்கட்டும், காவல்துறைக்கு முழு சுதந்திரங்கிறது இருக்கா இல்லையா? நான் 37 வருஷம் வேலை பார்த்துருக்கேன். நான் வேலை பார்க்கும்போது நான் வேலை பண்ண பெரிய அதிகாரிகள் என்னென்னா ஐபிஎஸ் ஆஃபீஸர்ஸ் லெவலில் சொல்கிறேன். நான் எஸ்பி ஐஜி அது மாதிரி டிஐஜி அந்த மாதிரி ரேங்க்ல உள்ளவங்களை பேசுகிறேன். ஏன்னா நம்ம வந்து முன்னாடி வந்துட்டு நம்ம வால்டர் தேவாரம் அவர்கள் இருந்தாங்க ஐயா, அவங்க டிஜிபியாக இருந்தாங்க, எங்களுக்கு அடிஷ்னல் டிஜியாக இருந்தாங்க. அப்போ அவங்கள்ட்ட நான் அவங்க பீரியடில் நான் ஒர்க் பண்ணியிருக்கேன். அப்போது அவங்க வந்துட்டு அவங்களோட புக்லேயும் நான் இப்போ படிச்சிருக்கேன். அவங்களோட புக்கு வந்துட்டு இப்போ மூணாறு டு சென்னைன்னு ஒரு பெரிய புக் எழுதியிருக்காங்க. அதில் கூட நான் படிச்சிருக்கேன். அவங்க அதில் என்னை பற்றி நான் ராஜீவ்காந்தி பாம் பிளாஸ்டில் அந்த அக்யூஸ்ட் அரெஸ்ட் பண்ணுறதுக்கு நான் சாட்சியாக இருந்தேன், உதவியாக இருந்தேன்னு சொல்லிட்டு என்னையும் அவங்க வீராங்கனைன்னு அதில் எழுதியிருக்கிறாங்க. அப்போது அவங்க சொல்லும்பொழுது அவங்கள்ட்ட நான் பேசும்போதும் இல்லை அவங்க புக்கு படிக்கும் போதும் அவங்க வந்துட்டு அந்த எக்ஸ்பீரியன்ஸ்லாம் பார்த்தா அவ்வளோ த்ரில்லிங்காக இருக்கும். இப்படிலாம் போலீஸில் நடக்குமான்னு இருக்கும். ஏன்னா அன்னைக்கு நக்ஸலைட்டுங்கிற ஒரு தீவிரவாதிகளை தமிழகத்தில் ஒடுக்குனதே வந்துட்டு நம்ம ஐயா WI தேவரம் அவர்கள். அவங்க வந்துட்டு திருப்பத்தூர்ல ஒரு கார் பாம்பு வச்சு அந்த இன்ஸ்பெக்டர்ஸ் அதில் நிறைய போலீஸ்லாம் இறந்து போனாங்க. அதெல்லாம் இவங்க தான் அந்த நக்ஸலைட்டை வந்துட்டு எலிமினேட் பண்ணவங்களே அந்த திருப்பத்தூர்ல இவங்க தான். அப்போ இங்கே கூட மெட்ராஸ்ல சென்னையில அவங்க சொல்லும்பொழுது நான் கேட்டிருக்கேன். அந்த நம்மளுடைய ஃபிஷர்மேன் வந்து போராட்டத்தில் நம்ம டிஜிபி ஆஃபீஸ் அட்டாக் பண்ணும்போது வரும்பொழுது அவங்க MG ராமச்சந்திரன் ஐயா பீரியடில் சிஎம்மாக இருக்கும்போது அவங்க அன்னைக்கு துப்பாக்கியே எடுத்துகிட்டு வரலையா. இந்த மாதிரி ஒரு கலவரம் அவங்க வந்துட்டு இருக்காங்க, அந்த மாப் வந்துட்டு அந்த டிஜிபி ஆஃபீஸ் அட்டாக் பண்ணக்கூடாதுன்னு உடனே அந்த கான்ஸ்டபிள் சென்ட்ரி கான்ஸ்டபிள் இருந்த அந்த ரிவால்வரை எடுத்து அவங்க 310 மஸ்கட் அந்த ஒரு பெரிய துப்பாக்கி இருக்கும், அதை எடுத்து அவங்க வந்துட்டு சுட்டிருக்கிறாங்க அந்த மாபு. அங்கே 3 பேரை கொண்டிருக்காங்க, 3 பேர் செத்து போயிருக்காங்க. அதே மாதிரி மெரினா ஸ்டேஷன் அட்டாக் பண்ணும்போதும் இவங்க தான் ஃபயர் ஓப்பன் பண்ணி அங்கே ஒருத்தர் செத்து போயிருக்காங்க. அதே மாதிரி வந்து மேடம் வந்து இந்திரா காந்தி பீரியடில் அன்னைக்கு டிஎம்கே கவர்மெண்ட்ல இருந்த அந்த ஆட்கள் போராட்டம் பண்ணி அவங்க வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு போராட்டம் பண்ணும்பொழுது அதே ஆல்டா ஜங்ஷன்ல இவங்க சார் டிஜிபி அவங்க தேவாரம் ஐயா வந்து டிசி அப்போ சவுத்தில் இருக்கும்போது அவங்க ஃபயர் ஓப்பன் பண்ணி அங்கே 3 பேரை கொண்டிருக்கானுங்க. அதே மாதிரி நம்ம ரயில் மறியல் பண்ணும்போது அந்த பீரியட்லயே ஒரு ஏசி ஒரு அசிஸ்டன்ட் கமிஷனர் ஃபயர் ஓப்பன் பண்ணி அங்க ஒருத்தர் செத்து போயிருக்காங்க. இந்த மாதிரி அதிகாரிகள் டைரக்டா இன்னைக்கு நம்ம WI தேவாரம் ஐயா அவர்கள்லாம் யாருமே பார்க்க மாட்டாங்க. நீ சபார்டினேட் எடுத்து சுடுன்னு ஆர்டர் கொடுக்க மாட்டாங்க, அவங்களே சுடுவாங்க டைரக்டா. அப்ப இந்த அழுத்தம் எது இருந்தாலும் அந்த வேலையை பார்த்துருவாங்க. டிசி சவுத் தான் பெரிய ஆளு, அங்க கமிஷனர் தான் பெரிய ஆளு. கமிஷனர் எடுத்து ஃபயர் ஓப்பன் பண்றாருன்னா இப்போ போலீஸ் தைரியமா வேலை பார்ப்பாங்களே எல்லா ரேங்க்லயும். இப்ப இவங்க வந்துட்டு ஆல்டா ஜங்ஷன்ல 3 பேரை போட்டிருக்காங்க, 3 பேர் செத்து போயிட்டான் ஃபயர் ஓப்பன் பண்ணி, அங்க ஒருத்தர் ஏசி சுட்டு கொள்றாரு. அப்போ அந்த மாதிரி அதிகாரிகள் கீழே இறங்கி செய்யும்பொழுது இன்னைக்கு அதுதான் இப்போ மிஸ்டேக். இப்போ நம்ம சொல்றது என்னன்னா கமிஷனர் சார் வந்துட்டு அந்த ஸ்பாட்டுக்கு வந்துட்டு போயிருக்கணும். அவங்க போகாமலே வந்துட்டு ஊடகம் வாயில அவங்க பேட்டி கொடுக்கறது. இப்போ 3000 போலீஸ் அங்க இருக்காங்கன்னு சொன்னா, ஏன்னா இது வந்து ரொம்ப இப்போ வெளியில மப்சல்ல நடந்த விஷயம் இல்லை, அவங்க சிட்டிக்குள்ள அவங்க பக்கத்திலே நடக்கக்கூடிய ஒரு விஷயம். ஒரு பிஎஸ்பி லீடர் அவர் வந்துட்டு ஒரு தேசிய தலைவர், அவர் இறந்ததுக்கு கமிஷனர் போனா நல்லா இருந்திருக்கும். அப்போ ஒரு டிஜிபி இல்ல ஒரு பெரிய ஆபீசர் கமிஷனர் ஃபயர் ஓபன் பண்றாங்க இறங்கி. அப்போ இன்னொரு கமிஷனர் உள்ளே உட்கார்ந்துட்டு ஊடகம் வாயிலா பேசிட்டு இருக்கிறாங்க. அப்போ 2 பேத்துக்கு அவ்வளவு டிஃபரன்ஸ் இருக்குது. அந்த மாதிரி பேசும்போது சபார்டினேட் எப்படி இறங்கி வேலை செய்வாங்க? இப்போ அதுதான் மேடம் அங்க ஒரு கேள்வி வருது. என்னன்னா ஆம்ஸ்ட்ராங் உடைய அந்த கொலை வழக்குல வந்து 3 மாசத்துக்கு முன்னாடியே உளவுத்துறை வந்து உங்களுக்கு வந்து அச்சுறுத்தல் இருக்குன்னு சொல்லி தகவல் சொல்றாங்க. அந்த மாதிரி தகவல் சொல்றப்போ பாதுகாப்பு கொடுக்க வேண்டிய இடத்துல போலீஸ் தானே இருக்காங்க.
ஏன் அதை கொடுக்க மாட்டாங்க மேடம்? இப்போ எல்லா தலைவர்களுக்கும் அந்த த்ரெட் இருக்க தான் செய்யுது. இப்போ எல்லா தலைவர்களும் அதான் சொல்றாங்க, ஒரு பிஎஸ்பி லீடரை கொல்லும் போது நாளைக்கு எங்களை கொல்ல மாட்டான்னு என்ன இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ எல்லா தலைவர்களுக்குமே அந்த ஒரு பயம் இருக்கு, அது கேட்குறாங்க. அதே சமயத்தில் அந்த இடத்துல இப்போ உளவுத்துறை இப்போ நம்ம ராஜீவ்காந்தி கேஸ் எடுத்துக்கோங்களேன், அவங்க வந்துட்டு ஒரு உடன்படிக்கை பண்றாங்க ஸ்ரீலங்கன் கவர்மெண்டோட. அவங்கள அந்த உடன்படிக்கை பண்ணும் பொழுது IPKF அனுப்புறதுக்கு உடன்படிக்கை பண்றாங்க அந்த அதிபரோட. அப்போ இப்போ அதை வந்துட்டு வெறுக்கக்கூடிய ஒரு ஸ்ரீலங்கன் அந்த சிப்பாய் வந்துட்டு அவரை துப்பாக்கியோட பட்டால் அடிக்கிறார். அப்போ அன்னைக்கு வந்துட்டு அவருக்கு வந்துட்டு மரண பயம், உயிர் போயிருந்திருக்கலாம், அந்த பட்டிருந்தா ரொம்ப, அது வந்து அவர் படலை, தப்பிச்சிட்டாரு. அப்போ என்ன பண்ணிருக்கணும் அந்த கவர்மெண்ட்டு, அவர் வந்துட்டு லைஃப் த்ரெட்டில் இருக்கிறாரு, Z+ கேட்டகரின்னு வைக்கிறீங்க, அவருக்கு லைஃப் த்ரெட் இருக்குது, அவருக்கு அன்னைக்கு பிளாக் ஹெட்ஸ் கொடுத்துருக்கலாமே. இப்போ இங்கே போதிய பாதுகாப்பு கிடையாது, போதிய போலீஸ் கிடையாது. அந்த எலெக்ஷன் டைமில் மக்களோட உறவாடுறதுக்கு அவர் மக்களோட போகிறாங்க. அதே மாதிரி அந்த பிளேஸ் வந்துட்டு சரி கிடையாது. அந்த அந்த அவரு அந்த ஃபங்க்ஷன் மீட்டிங் பிளேஸ் வந்துட்டு எந்த பக்கத்துல இருந்து மக்கள் ஓடி வரலாம். ஒரு அடைப்பான பகுதி கிடையாது, ஒரு ஓப்பன் பிளேஸ், ஒரு ஓப்பன் கிரவுண்ட் அது. அப்போ அந்த மாதிரி ஒரு பாதுகாப்பு இல்லாத ஒரு இடம், அது பொலிட்டீஷியன்ஸும் போலீஸும் ரெண்டு பேருமே வந்துட்டு சேர்ந்து அவங்க வந்துட்டு, ஏன்னா அப்போ ஒரே கன்ஃபியூஷன், பொலிட்டீஷியன் சொன்னா போலீஸ் கேட்கல, போலீஸ் சொன்னா பொலிட்டீஷியன், இத்தனை கன்ஃபியூஷன். அவருக்கு வந்து Z+ கேட்டகரி. அன்னைக்கு இருந்த கவர்மெண்ட் ஏற்கனவே ஸ்ரீலங்கன்ல அவர் வந்துட்டு பட்டால் அடிச்சிருக்கானுங்க. அப்போ அவருக்கு த்ரெட் இருக்குன்னு தெரியும், அப்போ அவருக்கு போதிய பாதுகாப்பு கொடுக்கணும். அவ்வளோ அலட்சியமா இருந்தனால தான் இன்னைக்கு நாட்டு பிரதமரே நம்ம இழந்துட்டோம். அதே மாதிரி தான் இப்போ பிஎஸ்பி இப்போ லீடர் இவரோடதுலையும் உளவுத்துறை வேணா இருக்கலாம் அவருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லாமே தவிர, ஆனா இதனுடைய வந்துட்டு அதிகமான வந்துட்டு அவர் அக்கறை இருக்க வேண்டியவங்க வந்துட்டு அந்த லீடர் தான். அந்த லீடர் எனக்கு வந்து உயிருக்கு பாதுகாப்பு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு எந்த ரிட்டர்ன் கம்ப்ளைண்ட்டும் இல்லை. அவங்க ஃபேமிலியோ அவங்க உறவோ அவங்க கட்சிக்காரங்களோ யாருமே கொடுக்கல. அப்போ உடனே வந்துட்டு ஒரு போலீஸை வந்துட்டு ஒரு எந்த விதமான ஒரு கமிட்மெண்ட்டும் இல்லாம, ஒரு லெட்டர் படி அவங்களுக்கு ரிக்வஸ்ட் வைக்காம, எனக்கு வந்து ஒரு பாதுகாப்பு வேணும், உயிருக்கு த்ரெட் இருக்குன்னு கேட்காம, அவங்க எப்படி உடனே ஒரு போலீஸ் துப்பாக்கி ஏந்தி போலீஸை வந்துட்டு கவர்மெண்ட் கொடுக்க முடியும்? கொடுக்க முடியாதுல்ல. அதனால வந்து அவர் வந்துட்டு ஒரு ரிட்டர்ன்ல வந்துட்டு டிஜிபிக்கு இல்லை கமிஷனருக்கு எழுதி எனக்கு ஒரு போலீஸ் வேணும், எனக்கு பாதுகாப்பு, எனக்கு லைஃப் த்ரெட் இருக்குன்னு கேட்டிருந்தா நிச்சயமா ப்ரொவைட் பண்ணிருப்பாங்க. ஏன்னா அதை செய்யவே இல்லை. அவர் கொஞ்சம் தைரியமா இருந்துட்டாரு, பாடி கார்டு அதெல்லாம் இருக்காங்கன்னு சொல்லிட்டு இருந்துட்டாரு. இந்த மாதிரி ஒரு முக்கியமான விஐபி கொலை வழக்குல உளவுத்துறை ஒரு எச்சரிக்கை கொடுக்குறாங்க, உயர் அதிகாரிகள்ட்டையும் சொல்லியிருப்பாங்க, இவருக்கு வந்து த்ரெட் இருக்குது சார் இந்த மாதிரி அப்படின்னு சொல்லி தகவல் சொல்லியிருப்பாங்க. அப்போ இந்த மாதிரி ரவுடிகள் அட்டாக் பண்ண போகிறாங்க, வைக்க போகிறாங்க, இல்லை பழைய பகை இருக்குது அப்படின்னா இதில் வந்து ரவுடிகளுக்கு உறுதுணையாக வந்து போலீஸும் இருக்குமான்னு கேட்குறேன்னா? இல்லை, ரவுடிகளுக்கு உறுதுணையாக போலீஸ் போய் நம்ம நிற்க மாட்டோம். நீங்கள் வந்து பிஎஸ்பி லீடரை வெட்டுங்க குத்துங்க அப்படின்னா வந்துட்டு போலீஸ் அவங்கள சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. உறுதுணையா? நீங்கள் உறுதுணைன்னா என்ன, இவங்களுக்கு சப்போர்ட்டாக இருந்தால் தான் உறுதுணை. அப்படி கிடையாது. நம்ம வந்து எல்லா இடங்கள்லையும் வந்துட்டு கூலிப்படை ஆப்ரேட் பண்ணுறாங்க, மர்டர்ஸ் நடக்குது, லீடர்ஸ்க்கு வந்துட்டு த்ரெட் இருக்குது, எல்லாமே தெரியும். ஆனால் ஸ்பெசிஃபிக்காக அவங்க வந்துட்டு எழுதி கேட்கணும்ல. நீங்கள் உங்களுக்கு ஒரு உயிருக்கு ஆபத்து இருக்குன்னா நீங்கள் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்கணும்ல. போயிட்டு உங்கள் வீட்டில் ஒரு பிரச்சனைனா இப்போ போலீஸ் உடனே வந்து சூவமட்டாவும் ஆக்ஷன் எடுக்க மாட்டாங்க. தன்னிச்சையாக வந்துட்டு உடனே உங்கள் வீட்டில் ஒரு திருடுன்னு ஆக்ஷன், நீங்கள் கம்ப்ளைண்ட் கொடுத்து நாங்கள் ரிட்டர்ன் கம்ப்ளைண்ட்டோ இல்லை வாய்மொழி இல்லை வந்துட்டு நீங்கள் எப்படி உறவுக்காரங்களோ யாரோ இப்போ நீங்கள் ஆன்லைன் கம்ப்ளைண்ட்டோ இப்படி கொடுத்தா தான் வந்துட்டு அது ஒரு கம்ப்ளைண்ட் வரும்போது தான் அடுத்தது எஃப்ஐஆராக பதிஞ்சு நம்ம நடவடிக்கை எடுப்போம். அதே மாதிரி தான் பிஎஸ்பி லீடர் கொடுத்துருந்தாங்க, கொடுத்துட்டு எங்களுக்கு வந்து பாதுகாப்பு கொடுக்கலன்னு சொல்லிட்டு இதுவரை யாருமே சொல்லவே இல்லை. அவங்க ரிலேட்டிவோ ஃபேமிலியோ சொல்லலை. இது ஒரு பிரசம்ஷன்லாம் நம்ம சொல்ல முடியாது. நம்ம போய் அவருக்கு த்ரெட் யாருக்கு இல்லை, எல்லா தலைவர்களுக்கும் தான் இருக்குது. சிஎம்க்கு த்ரெட் இருக்குது, அதனால தான் வந்துட்டு அத்தனை போலீஸ் நிற்கிறாங்க, பிளாக் ஹெட்ஸ்லாம் இருக்காங்க. மேடம், இங்கே கூலிப்படைங்கிறது வந்து காவல்துறையினால கட்டுப்படுத்த முடியுமா முடியாதா? கூலிப்படையை வந்துட்டு காவல்துறையால் கண்ட்ரோல் பண்ணலாமே தவிர முழுசும் எராடிகேட் பண்ணவே முடியாது. ஏன்னா எப்படி வந்துட்டு சமுதாயத்தில் குற்றங்கள் முடிக்க முடியாது. போலீஸ் ஸ்டேஷன் இருக்க தான் செய்யும், நீதிமன்றம் இருக்க தான் செய்யும், மக்கள் குற்றங்கள் செய்ய தான் செய்வாங்க. கம்ப்ளீட்டாக மக்கள் இருக்கிற வரையும் அந்த வந்து குற்றங்கள் வந்துட்டு கம்ப்ளீட்டாக இல்லவே இல்லை அப்படின்னா அப்போ எல்லா போலீஸ் ஸ்டேஷனும் இழுத்து முடியலாம், எல்லா கோர்ட்டும் இழுத்து முடியலாம், எந்த விசாரணையும் தேவையில்லை, ஒன்றுமே தேவையில்லை, சட்டங்களே தேவையில்லை, சட்ட புஸ்தகத்தெல்லாம் மூடி வச்சிடலாம். அப்படி கிடையவே கிடையாது.
எல்லாம் வந்து கண்ட்ரோல் தான் பண்ணலாம். கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு அதுக்கு வந்துட்டு இப்போ அதிகாரிகள் வந்துட்டு இப்போ நம்ம வந்துட்டு என்னை பொறுத்த மட்டும் நான் வந்து என்னோட எக்ஸ்பீரியன்ஸில் மித்த அதிகாரிகள்கிட்ட அந்த மாதிரி ரவுடிஸை ஹேண்டில் பண்ணுற அதிகாரிகள்கிட்ட நான் கேட்கும்போது ஈவன் லா அண்ட் ஆர்டர் ஆஃபீஸர் இப்போ என்னோட அதிகாரி நான் நேரடியாக வேலை பார்த்த அதிகாரி நம்ம வந்து ஐயா சைலேந்திர பாபு இருக்காங்க. சைலேந்திர பாபு அவங்க இருக்கும்போது நார்த்தில் ஒரு 6-7 பேரை வந்துட்டு அவங்க பீரியடில் வந்துட்டு என்கவுண்டர் போட்டிருக்கிறாங்க. அப்போ ரவுடிகள்லாம் ஓடி மறைஞ்சிட்டாங்க. அது ஃபர்ஸ்ட் மெத்தட். போலீஸை பார்த்து பயம், அவங்க உயிருக்கு பயத்தை ஏற்படுத்தும் போது ஆட்டோமேட்டிக்காக அவங்க அந்த இடத்த விட்டு போயிடுவாங்க, வேற எங்கேயோ போயிடுவாங்க, வேற ஸ்டேட்டுக்கு போயிடுவாங்க, இல்லை ஆப்ரேட் பண்ண மாட்டாங்க, இல்லை என்ன ப்ரிவென்டிவ் அரெஸ்ட் போடுங்க, நான் ஜெயிலுக்குள்ள இருந்து என் உயிரை காப்பாத்துக்கிறேன்பாங்க. அவரு பயம் இருக்கும். அப்போ உள்ள அரசாங்கம், அப்போ உள்ள அதிகாரிகள், அவங்கள பொறுத்து அந்த ரவுடிஸோட மூமெண்ட்ஸ் இருக்கும். அப்போ அவங்க நான் நார்த்தில் அவங்கள்ட்ட 5 வருஷம் வேலை பார்க்கும்போது நிறைய ரவுடிகள் வந்து என்கவுண்டர் நடந்துச்சு. அப்போ வந்து ரவுடிகளோட கொஞ்சம் கட்டுப்பாட்டில் இருந்த மாதிரி அப்போ நான் ஃபீல் பண்றேன். இப்போ அடுத்தது நான் விழுப்புரத்தில் ஏடிஎஸ்பியா இருந்தேன். விழுப்புரம் ஏடிஎஸ்பியா இருக்கும்போது இப்போ இருக்கக்கூடிய திருவாரூர் எஸ்பி திரு ஜெயக்குமார் அவர்கள், அவங்க வந்துட்டு நான் அவங்கள்ட்ட ஒர்க் பண்ணேன். அவங்க இருக்கும்பொழுது விழுப்புரத்துலேயும் வந்துட்டு ரவுடிசம் கண்ட்ரோலாக இருந்துச்சு. ஏன்னா அந்த குயிலாப்பாளையம், ஆரோவில், பாண்டிச்சேரி இந்த இடங்கள்ல உள்ள ரவுடிஸ் ஃபுல்லா எல்லாம் கூலிப்படை தான். எல்லாம் வெட்டுனா ஒரே வெட்டல அப்படியே சாகணும், அந்த மாதிரி ட்ரெயின்டு பர்சன். அந்த மாதிரி ஆட்கள்லாம் பயங்கர கண்ட்ரோலாக வச்சிருந்தாங்க. ஏன்னா மைக்கிலே சொல்லுவாங்க, ரவுடிசம் பண்ணானா கை காலை உடைச்சிரு, கையை ஒரு உட உடைக்காது 2 உட உட, அவன் கத்தியே பிடிக்க கூடாது, நம்ம பீரியட் வரை அவனுக்கு ஆறவே கூடாது, அவன் எழுச்சி நடக்கவே கூடாதுன்னு சொல்லுவாங்க. அவ்வளோ தைரியமான ஆஃபீஸர். ஏன் அவங்க தூத்துக்குடிக்கு இப்போ சாத்தான்குளத்தில் வந்துட்டு 2 பேர் வந்துட்டு வியாபாரிகள் சாகும்போது போலீஸ் கஸ்டடியில் அவங்கள தான் இங்கேருந்து விழுப்புரத்துலேருந்து எஸ்பியா போட்டாங்க. அப்போ தான் வந்துட்டு ஒரு ரவுடி வந்துட்டு பிடிக்கும்பொழுது ஒரு போலீஸை பாம தலையில் அடித்து கொண்டானுங்க. பக்கத்தில் இருந்தவர் தான் அவர் துப்பாக்கியால போட்டு அவனை என்கவுண்டர் பண்ணி அங்க சாகடிச்சாரு. அந்த மாதிரி அதிகாரிகள் இருக்கதானே செய்யறாங்க. அவரை வச்சுதான் தீரன் படம் எடுத்தாங்க. நார்த் இந்தியா கொள்ளையர் வந்துட்டு 1.5 வருஷம் இருந்து அவர் தான் பிடிச்சாரு. இன்னைக்கு தீரன் படம் அவர் தான் எடுத்தாங்க. அந்த மாதிரி அதிகாரிகள் இருக்கதான் செய்யறாங்க. அப்படி ஒரு விதம் கண்ட்ரோல் பண்ணலாம். இரண்டாவது விதம் அவங்களுக்கு வந்து ரிஹாபிலிட்டேஷன். இப்போ அவன் திரும்ப திரும்ப வந்துட்டு அவன் பண்ணிட்டே இருக்கான்னு வச்சுக்கோங்களேன். ஏன்னா இது வந்து எப்படி கூலிப்படை உருவாகிறான்னு சொன்னா ஃபேமிலியில் அவனுக்கு வந்துட்டு ஒரு கேர் இருக்காது. சிங்கிள் பேரண்ட் இருப்பாங்க, அவனுக்கு வந்துட்டு சாப்பாடு கிடைக்காது. ஏன்னா வந்துட்டு அப்பா அம்மா வந்து இல்லீகல் கான்டாக்ட், குடி சண்டை வீட்டில் ஒரு மாதிரி அந்த குழந்தை வளரும் போதே நல்லா வளராது. அதுக்கு நண்பர்கள் கிடைக்கும் போது கெட்ட நண்பர்களாக இருந்தால் அங்கே பணம் கிடைக்கும், வா இப்படி கூலிப்படையான்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் அப்படிதான் ஆப்ரேட் பண்ணுவாங்களாம். இப்போ ஒரு கொலை பண்ணும்போது கத்தி எடுத்து வந்துட்டு ஒருத்தன் வெட்டுறான் அப்படின்னு சொன்னா அவன் ட்ரெயின்டு பர்சன் வெட்டுறான், நீ கத்தியை கொடுத்து பார்த்துக்கிட்டே இருன்னு சொல்லுவாங்களாம். ஃபர்ஸ்ட் அப்படிதான் ட்ரைனிங் கொடுப்பாங்களா அந்த சின்ன பசங்களுக்கு, ஒரு 17-18 வயசு பசங்க, வாலிப பசங்களுக்கு அப்படிதான் வந்துட்டு அவங்களுக்கு ட்ரைனிங் கொடுப்பாங்க. கத்தியை கொடுத்து நீ பார்த்துக்கிட்டே நான் வெட்டுறதுன்னு சொல்லிட்டு அப்போ அவன் ட்ரைனிங் எடுத்துப்பான், இவன் எப்படி வெட்டுறான், அப்போ எப்படி கொல்றான்னு சொல்லிட்டு. அப்புறம் அவனை கேஸ்ல இன்வால்வ் ஆக்கிடுவாங்களாம். இன்வால்வ் ஆக்கிட்டு அவன் ஜெயிலுக்கு போகும்போது அங்க கேங்ஸ்டர்ஸ்லாம் இருப்பாங்க பாருங்க, அங்க பக்கா ட்ரைனிங்கோட வருவான். மித்த கேங்ஸ்டர்ஸோட அவனுக்கு நல்ல உறவு வந்துடும், எங்க வேணாலும் போய் ஆப்ரேட் பண்ணுவான். அதுதான் மேடம் இப்போ ஒரு முக்கியமான கேள்வி கேட்கணும்னு நினைக்கிறேன். இப்போ இந்த மாதிரி நீங்க வெளியே இருந்து இந்த போலீஸ் வந்து குற்றவாளிகளை பிடிச்சி உள்ள அனுப்புறீங்க. ஆனா ஜெயில வந்து அந்த நிறைய தகவல்லாம் வருது, ஜெயிலில் வேற நெட்வொர்க் இருக்கு, ஜெயில் ரவுடிங்களோட நெட்வொர்க் இருக்குன்னு. இப்போ இங்கே சாதாரணமாக அவன் ஜெயிலுக்கு வந்து அசால்ட்டாக உள்ளே போயிடுறான், உள்ளே போய் பெரிய ரவுடியாக எப்படி வெளியே வரான் மேடம்? அதுதான் ஆல்ரெடி வந்துட்டு அங்கே ப்ரொஃபஷனல் அஃபெண்டர்ஸ் தான். இல்லை அதான் ஜெயிலில் வந்து கண்ட்ரோல் பண்ண முடியாது அவங்கள. இல்லை கண்ட்ரோல் அவனுக்கு தனி செல் வந்துட்டு போடுறதுக்கு ரொம்ப வந்துட்டு நோட்டோரியஸ் கிரிமினல்ஸு, அவங்களுக்கு தனி செல்லில் போடக்கூடிய கிரிமினல்ஸ் இருப்பாங்க. சில வந்து கிரிமினல்ஸ் வந்துட்டு ஒன்றா தான் வச்சுருப்பாங்க செல்லில், அவ்வளோ வந்து ஃபெசிலிட்டிஸ் இருக்காது. அப்போ அவன் வந்துட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்கும் போது அந்த மாதிரி இன்னொரு ஆள் போயிருந்தான்னா, இந்த மாதிரி ஒரு கூலிப்படை போனான்னா அவனுக்கு வந்துட்டு ஆட்டோமேட்டிக்கா பேசுவானுங்க, எல்லா கூலிப்படை லிங்க் வரும், அது ஆப்ரேஷன் பண்றது இந்த மெத்தட் பண்ணலாம், அந்த அதுல அவனுங்க வந்து ட்ரைனிங் எடுத்துப்பானுங்க. இல்ல இப்ப இந்த ரவுடிகள் வந்து உள்ள போயிட்டு வெளியே வந்து மறுபடியும் அடுத்த குற்றங்கள் பண்றதுக்கு ஜெயிலோட அந்த கண்ட்ரோல் வந்து தோல்வி அடைஞ்சிருச்சுன்னே சொல்லலாமா? அப்படி சொல்லவே முடியாது. நமக்கு வந்துட்டு அவ்வளவுதான். இப்போ வந்துட்டு ஒருத்தனை பார்த்துக்கவே கூடாது அப்படிங்கிற மாதிரிலாம் போட மாட்டாங்க. எல்லாரும் ஒன்னா தான் இருப்பாங்க, சாப்பிடும் போது ஒன்னா இருப்பாங்க, விளையாடும் போது ஒன்னா இருப்பாங்க. அங்க அதை மாதிரி தானே விடுவாங்க. அப்ப அவங்க பேசாமலே இருக்கக்கூடாதுங்கிற மாதிரிலாம் ஒரு எந்த கண்டிஷன், அவனுக்கு ஒரு ரைட்ஸ் இருக்குல்ல, அவனுக்கு பேசணுங்கிறது இல்லை, மித்தவன்ட்ட பேசாமலே விட மாட்டாங்கல்ல, பேசுவாங்க ட்ரைனிங் எடுப்பாங்க. ஏன்னா இவனை கொண்டு போறோம்னு சொல்லி தருவான், ஆப்ரேட் பண்ணுவான். இப்போ எவன் கூலிப்படையா எடுத்துட்டு போறானோ அவன் முன்னாடி ஒரு கேங்ஸ்டர் தான் இருப்பான், அவனையும் சொல்லி தருவானு. அங்க போறதுனால தான் போய் கத்துட்டு வராங்கன்னு சொல்ல முடியாது. இங்க வெளியில ஃபர்ஸ்ட் அவங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமா தான் ட்ரைனிங் கொடுப்பானுங்க, சின்ன பசங்க தானே.
அதை மாதிரி வந்து கெத்து காட்டுறதுக்கும் போவானுங்க. நான் பெரிய ரவுடிங்கிற மாதிரி கெத்து இந்த வாலிப பசங்களுக்கு. அப்புறம் பணத்துக்காக போவான், இல்லை ஜாதிக்காக போவான், ஏன் ஜாதிக்காரனை வெட்டிட்டான்னு போவான், இல்லை உறவுக்காக போவான், நண்பனுக்காக ஏற்றிட்டு போவான். இப்படி தான் கூலிப்படை உருவாகும். அவனை வந்துட்டு ஒரு கல்யாணம் பண்ணி வச்சு இல்லை ஒரு வேலை வாங்கி வச்சு அவனை மறுபடியும் போலீஸ் திரும்ப திரும்ப அவனை ஒரு குற்றவாளியாக பார்க்காம கேஸை போட்டு ப்ரிவென்டிவ் அரெஸ்ட், ஒரு ஆட்சி மாறும்போது இல்லை அதிகாரிகள் மாறும்போது இவங்க மாற்றி மாற்றி அவன் திருந்திருந்தாலும் கேஸை போடக்கூடாது. நம்ம அவனை வந்து பார்க்கணும், அவன் வந்துட்டு எவ்வளோ நாள் திருந்திருக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு. இல்லாட்டா அவனை வெளியூர் போக வச்சிடணும். ஒரு வெளி ஸ்டேட்டே போயிட்டு வேற எங்கேயாச்சும் ஒரு வேலை பண்ணிட்டு அவன் கோர்ட்டில் வரும்போது மட்டும் அவனுக்கு பாதுகாப்பு கொடுக்கணும். இல்லை அவனை வந்துட்டு இன்னொரு கேங்க் வெட்டுறான்னு சொன்னால் அவனை என்கவுண்டர் போடணும். அவனை விடக்கூடாது. திருந்தனவனை ஒட்டு மொத்தமாக இல்லை, திருந்தலாம். அவனுக்கு ஒரு கல்யாணம் பண்ணி ஒரு குழந்தை பிறந்து உறவுகளோட இருக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக அவன் மனம் மாறுவான். ஒரு ஏஜுக்கு மேலே மனம் மாறுவான். அவன் ஒரு சின்ன வயசுல இருக்கக்கூடிய அந்த சிந்தனை இருக்காது. நமக்கு ஒரு ஃபேமிலி நம்ம வாழணும்னு இருக்கும். ஏன்னா தன் உயிரை மறந்து தானே அவன் வெட்டிட்டு இருக்கான். இன்னொருத்தன் வெட்ட போறாங்கிறதே அவன் மறந்து தானே வெட்டிக்கிட்டு இருக்கிறான். கத்தி எடுத்தவன் கத்தியால சாவான்னு சொல்லிட்டு தானே அவனுக்கு அந்த உயிரை மறந்துட்டு தானே. அந்த சின்ன வயசுல ஒண்ணுமே தெரியாது. ஒரு வாட்டி ஆப்ரேட் பண்ணிட்டானா பொண்ணு கொடுக்க மாட்டாங்க, வேலைக்கு போக முடியாது, அவனுக்கு பணம் தேவை, அவனுக்கு போதை கொடுப்பான், பொண்ணுங்களை கொண்டாந்து கொடுப்பான், எல்லாத்தையும் கொடுத்துருவானுங்க அவனுக்கு. அவனை ஒரு அவன் பிரெயின் வாஷ் பண்ணி அவனை வச்சிருப்பானுங்க. அவன் ஒன்ஸ் மர்டர் பண்ணிட்டானா அவனை ரவுடின்னு தான் பார்க்கும் இந்த உலகம். அவனை யாருமே சமுதாயத்தில் ஏற்றுக்க மாட்டாங்க. அதனால் அவன் அப்படி சமுதாயத்தோட ஒற்றுமை. இப்போ எங்கள் இன்ஸ்பெக்டர்ஸ்லாம் சின்ன பசங்களோட விளையாடுறாங்க நல்லா. இப்போ ஒரு கேர் இல்லாத பசங்க இல்லை நம்ம பின்தங்கிய மக்கள் அந்த வருமானத்தில் அந்த மாதிரி ஸ்லம்ஸில் இருக்கிறவங்க பசங்களோட நல்லா விளையாடுறாங்க. அவங்களுக்கு ஒரு நல்ல பாதையை காமிக்கணுங்கிறதுக்காக படிப்புக்கு உதவி செய்கிறது அந்த மாதிரி கைட் பண்ணால் போய் ஓகே. கெட்ட ஃப்ரெண்ட்ஸுங்களோட பழகிட்டாங்க, அது மாதிரி பணம் தேவை, விரக்தியாக வாழுறாங்க சமுதாயத்தில்னா அந்த பசங்க ஆட்டோமேட்டிக்காக ஒரு விரக்தியாகவே ஒரு போயிடுவாங்க. அதுதான் அதை வந்து நம்ம கவுன்சிலிங் கொடுக்கலாம், மனோதத்துவ டாக்டர்ஸை வச்சு கவுன்சிலிங் கொடுக்கலாம். ஏன் கவர்மெண்ட்டே ஒரு ரிஹாபிலிட்டேஷன் சென்டர் உருவாக்கி கொண்டாந்து அவங்களுக்கு ஒரு பாதுகாப்பு கொடுக்கலாம். அவங்கள வேற மித்த எதிராளி வந்துட்டு அவங்கள வந்துட்டு வெட்டிடாமல் இருக்க அவனுக்கு ஒரு பாதுகாப்பு கொடுக்கலாம். அவனுக்கு மனோதத்துவ டாக்டர்ஸை வச்சு கவுன்சிலிங் கொடுக்கலாம். அவனுக்கு ஒரு கல்யாணம் பண்ணி வைக்கலாம், ஒரு வேலை கொடுக்கலாம். அந்த மாதிரி தான் நிறைய பேர் திருந்திருக்காங்கன்னு சொல்லிட்டு எங்கள் இன்ஸ்பெக்டர் சொல்கிறாங்க. ஏன்னா நம்ம போலீஸில் கேஸ் போடுறது அவனை சின்ன குற்றவாளியை பெரிய குற்றவாளி ஆக்குறத விட அவனை வந்து திருந்தி வாழறதுக்கு என்னெல்லாம் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி நிறைய டாக்டர்ஸ் எல்லாம் மனோதத்துவ டாக்டர்ஸ்லாம் வச்சு பேசி அந்த குழந்தைங்களை வந்துட்டு மாத்துறதுக்கு ஏற்பாடு பண்ணலாம். இவ்வளவு நேரம் பல்வேறு கேள்விகளுக்கு பதில் அளித்ததுக்கு நவரச தமிழ் சார்பாக நன்றி. நன்றி, வணக்கம்.